This video is sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping is one of the online shopping app. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மனநலத்துடனும் உடல்நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்ப்போம். மனிதர்கள் இயல்பாகவே அவர்களை சுற்றியுள்ளவர்களை ஒப்பிடுகிறார்கள். சிறு வயதிலிருந்தே நாம் மற்றவர்களை பார்த்து வளர்வோம். பெற்றோர், ஆசிரியர்கள், உறவினர்கள் எல்லோரும் நம்மை ஒருவரோடு ஒருவர் ஒப்பிடுவதை வழக்கமாக செய்கிறார்கள். அவனை பாரு, எவ்வளவு நன்றாக படிக்கிறான், அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள், அவள் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறாள் என்று பலர் சொல்லுவதை கேட்டிருப்போம். இந்த ஒப்பீடு நம்முடைய மனநிலையையும் வாழ்வையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த ஒப்பீடு என்பது நம்மை ஊக்குவிக்குமா அல்லது தளர்த்துமா? ஒப்பீடு சில சமயங்களில் நம்மை மேம்படுத்தும் விதமாக இருக்கலாம். நல்ல உதாரணங்களை பார்த்து நாமும் அதே போல் நடந்து கொள்ளலாம். ஒருவருடைய பொறுமையை, உறுதியை, உழைப்பை கற்றுக்கொள்வதற்கு மற்றவர்களை பார்த்து நாம் நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். உதாரணமாக, ஒரு மாணவன் தேர்வில் சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்றால் மற்ற மாணவர்களும் இன்னும் அதிகமாக முயற்சி செய்யலாம். ஆனால் ஒப்பீடு நிரந்தரமான மன அழுத்தத்தையும் எதிர்மறையான உணர்வுகளையும் உருவாக்கும் போது அது நம்மை மேலும் வீழ்த்தச் செய்யும். ஒப்பீட்டில் தோற்றுவிட்டோம் என்ற உணர்வு நம்முடைய மனநலனையே பாதிக்கக்கூடும். நான் பிறரை விட நன்றாக இல்லை என்ற எண்ணம் நம்முடைய செல்வாக்கை குறைத்து விடலாம். ஒப்பீடு எப்பொழுதும் நல்லதல்ல. பலர் ஒப்பீட்டை தன்னம்பிக்கையை நசுக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். அவனை பாரு, அவனைப் போல நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுகிறது. குழந்தைகள் இப்படி பேசப்படும் போது அவர்கள் மனதில் நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் பதிந்துவிடும். முடியாததை முயற்சி செய்யும் போது தோல்வி ஏற்பட்டால் மனம் உடைய வாய்ப்பு அதிகமாகும். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நாம் நம்மை ஒப்பிட்டு கொண்டிருந்தால் நம்முடைய தனித்தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரும் பிறவியிலே தனித்தன்மை கொண்டவர்கள்தான். ஒருவரின் பயணத்தையும் மற்றவரின் பயணத்தையும் ஒப்பிட முடியாது. நாம் பிறரை அதிகமாக ஒப்பிட்டால் நம்மிடம் உள்ள சிறப்புகளை உணர முடியாமல் போய்விடும். ஒப்பீடு நாம் செய்ய வேண்டிய ஒன்றையே செய்யாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும். அவனைப் போல நான் இருக்க முடியாது என்ற எண்ணம் நம்மை எந்த முயற்சிக்கும் முன்னே செல்ல விடாமல் செய்யலாம். ஒருவர் அழகாக பாடுகிறார் என்றால் நாம் அவரைப் போல பாட முடியாவிட்டால் அது நம்மை சிறந்த எழுத்தாளராக உருவாக்கிவிடலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இருக்க முடியாது. நாம் நம்முடைய திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஒப்பிடுவதுதான் சிறந்த வழி. நம் முன்னேற்றத்தை காண வேண்டுமென்றால் நம்மை நாமே முதலில் ஒப்பிட வேண்டும். நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க முயல வேண்டும். மற்றவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதற்கு பதிலாக நம்முடைய பயணத்தை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அது அருகில் உள்ள மற்ற மரங்களை பார்த்து வளர்வதில்லை. அது தன்னுடைய வேகத்தில் வளர்ந்துவிடும். அதுபோல் நாமும் நம்முடைய தனித்துவத்தை கொண்டே வளர வேண்டும். மற்றவர்களை ஒப்பிடும் நேரத்தை கொண்டு உன் திறமையை வளர்த்து கொண்டால் நீயே உன்னுடைய சிறந்த பதிப்பாக மாறுவாய். நீ பிறரைப் போல அல்ல, பிறரும் உன்னைப் போல அல்ல. ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதைத்தான் வாழ்க்கை உணர்த்துகிறது. பிறரை பார்த்து பயணிக்காதே. உன் பாதையை நீயே உருவாக்கு. உன் திறமைகளை நீயே உணர்ந்து கொள். மற்றவர்களை ஒப்பிடும் பழக்கத்தால் உன் தன்னம்பிக்கையை இழக்காதே. நீ உன் பயணத்தில் சிறப்பாக முன்னேறு. உன் முன்னேற்றத்துக்கு உண்மையான போட்டியாளர் நீயே. நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இரு. நதி அதில் இருக்கும் மற்ற நீர்த்துளிகளை பற்றி கவலைப்படாது. அது தன் சொந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒப்பீடு உன்னை பாதிக்க விடாதே. நீயே உன் மதிப்பை உணர்ந்தால் உலகம் உன்னை மதிக்க தொடங்கும். இவ்வாறு நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டால் என்ன நடக்கும் என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இப்பொழுது பார்ப்போம். ஒரு நாள் ஒரு துறவி தியானத்தில் இருந்தார். அப்போ திடீர்னு அவர் மேலே சில நீர்த்துளிகள் படவே என்னன்னு பார்க்கும்போது அங்கே மரத்துக்கு மேலே இருந்த ஒரு காகம் கண்ணீர் சிந்ததை பார்த்தாரு. பிறகு அந்த காகத்துக்கிட்ட, காகமே உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அழுற, ஏன் ரொம்ப சோகமாக இருக்கன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த காகம், என்னை யாருக்குமே பிடிக்கல, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எனக்கு உணவு கூட கொடுக்க மாட்டுறாங்க, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மோன்னு வருந்தது.
அதற்கு துறவி சொல்கிறாரு, உனக்கு என்னவா ஆகணும்னு சொல்லு, என் மந்திரத்தை பயன்படுத்தி நான் உன்னை அந்த மாதிரி ஆக்குறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த காகம், எனக்கு அன்னப்பறவை தான் ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் நான் அன்னப்பறவையாக மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, நான் நீ விரும்புகிற மாதிரியே உன்னை அன்னப்பறவையாக மாத்துறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அந்த அன்னப்பறவை கிட்ட போய் அது மகிழ்ச்சியாக இருக்கான்னு தெரிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த காகமும் அன்னப்பறவையை தேடி அலையுது. ஒரு வழியா அன்னப்பறவையை சந்திச்ச இந்த காகம் அந்த பறவையை பார்த்து, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னுடைய நிறம் அப்படியே பால் நிறமா இருக்கு, நீ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அன்னப்பறவை, இல்ல காகமே, இந்த உலகத்துல பல வண்ணங்கள் இருக்கு, இந்த வெள்ளை நிறம்ன்றது ஒண்ணுமே இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது பஞ்சவர்ண கிளின்னு அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட இந்த காகம் இப்ப பஞ்சவர்ண கிளிக்கிட்ட போய், நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க, வண்ணங்கள் நிறைந்து இருக்கிற, நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலே நீ தான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்ல, அதுக்கு அந்த கிளி, இல்லை காகமே, நான் கூண்டில் அடைக்கப்பட்டு மக்களால் துன்புறுத்தப்படுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மயில் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு உயிரினம்னு நினைக்கிறேன், ஏன்னா அது என்னை விட அதிக வண்ணமுடையதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த மயிலை தேடி இந்த காகம் அலையுது. கடைசியா ஒரு வழியா அது ஒரு உயிரியல் பூங்கால இருக்கிற மயிலை சந்திச்சுது. இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மயிலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த இந்த காகம் அவங்கெல்லாம் அங்கேருந்து போன பிறகு மயில்கிட்ட, நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, உன்னை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க, நான் என்னை கண்டாலே எல்லாரும் என்னை அப்புறப்படுத்த தான் பார்க்குறாங்க, அதனால் இந்த பிரபஞ்சத்திலேயே நீ தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில், இல்லை காகமே, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த உலகத்திலேயே நான் தான் அழகு, நான் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு, ஆனால் அது உண்மை இல்லை, நான் அழகாக இருக்கிறதுனால என்னை கூண்டில் அடைச்சி வர மக்கள் எல்லாம் அவங்க அழகு சாதனங்கள் செய்யறதுக்கு வேண்டி என்னுடைய இறகுகளை பிடுங்குறாங்க, அது எனக்கு மிகுந்த வலியை கொடுக்குது. இதை கேட்ட இந்த காகம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகி, மயிலே, அப்போ நீயே மகிழ்ச்சியாக இருந்தா இந்த உலகத்தில் யார் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க, அதற்கு இந்த மயில் சொல்லுது, நான் பார்த்த வரைக்கும் இந்த பூங்கால உன்னை மட்டும்தான் அவங்க பிடிச்சும் வைக்கல அடைச்சும் வைக்கல, நீ மட்டும்தான் ரொம்ப சுதந்திரமா இருக்க, அதனால என்னை பொறுத்த வகையில இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சுதந்திரமா இருக்கிற ஒரே பறவை நீ தான், உன்ன மாதிரி ஒரு காகமா நான் பிறந்திருந்தேன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுது. இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த துறவிய சந்திக்க செல்லுது இந்த காகம். அவரை சந்தித்த இந்த காகம், நான் எதுவாகவும் மாற விரும்பல, நான் காகமாவே இருக்க விரும்புறேன், நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு இப்போ உணர்றேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல பலரோடு ஒப்பிட்டு நம்ம நிம்மதியை இழக்கிறோம், நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையலேன்னு வருந்துரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறாங்க, ஆனால் நம்ம தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலைன்னு நினச்சி வருந்துறது உண்டு. உங்களுக்குமே எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாமே நிகழுதுன்றது நம்மளால் உணர முடியாது. அதனால் யார் ஒருத்தர் தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியான வாழ்க்கை வாழறாங்களோ அவங்களே இந்த உலகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழறாங்கன்றத இந்த கதையின் மூலம் உணரலாம். ஆகவே நமது ஒப்பீடு என்பது முன்னேற்றத்துக்காக இருந்தால் அதை நாம் ஊக்குவிக்கலாம், ஆனால் ஒப்பீடு நம்முடைய மனநிலையை பாதிக்கும்படி இருந்தால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், நாம் நம்மை வளர்த்து கொண்டு முன்னேற்றம் அடையலாம், உயர்ந்து விளங்கலாம். பிறருடன் ஒப்பிடுவதை விட நம்மை நாம் ஒப்பிட்டு முன்னேறுவதே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.